நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பெண்களின் உடல் உறுப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் யூட்ரஸ், தமிழில் கருப்பை. பெண்களுக்கு கருப்பை எதுக்காக இருக்குது, அது எங்கே இருக்குது, கருப்பையில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன பிரச்சனை வரலாம், என்ன தொடர்பு, அப்புறம் பீரியட்ஸுக்கும் கருப்பைக்கும் என்ன தொடர்பு, கருப்பையில் ஃபைப்ராய்டு, பாலிப், இன்ஃபெக்ஷன் மாதிரி பிரச்சனைகள் வந்தால் என்ன சிம்டம்ஸ் வரும், இதையெல்லாம் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். முதல்ல யூட்ரஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். யூட்ரஸை தமிழில் கருப்பைன்னு சொல்லுவோம். இது பெண்களின் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் முக்கியமான ஒரு உறுப்பு. சாதாரணமாக யூட்ரஸ் ஒரு சிறிய தசைகளாக இருக்கும். பியூர் ஷேப்டு ஆரஞ்சு மாதிரி இருக்கும். இது வயிற்றுக்குள்ள பிளாடருக்கு பின்னாடியும் ரெக்டமுக்கு முன்னாடியும் இருக்கும். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லுறேன், கேட்டுக்கோங்க. எப்படின்னு, நம்ம வீட்டில் ஒரு அறை இருக்குதுன்னா அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு அறை இருக்குது. அந்த அறையில் ஒரு குழந்தை வளர்வதற்கு பாதுகாப்பான இடமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுபோல் ப்ரெக்னென்சி ஏற்பட்டால் குழந்தை வளரக்கூடிய இடமாக யூட்ரஸ் செயல்படுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் யூட்ரஸோட வேலை ப்ரெக்னென்சி மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதமும், அதாவது மென்சுரல் சைக்கிள்லையும் யூட்ரஸ் முக்கியமாக பாதுகாக்கு. அடுத்து என்னென்னா, இப்போது பீரியட் எப்படி வருது என்று ரொம்ப சிம்பிளாக பார்ப்போம். ஒவ்வொரு மென்சுரல் சைக்கிளும் யூட்ரஸோட உள்ளே இருக்கும் லின்னிங், அதாவது எண்டோமெட்ரியம் கொஞ்சம் கொஞ்சமாக தடிமமாகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பம் ஏற்பட்டால் எம்ப்ரியோ இம்பேலண்ட் ஆகக்கூடிய சூழலை உருவாக்குது இதுதான். ஆனால் ப்ரெக்னென்சி ஏற்படவில்லை அப்படின்னா அந்த லின்னிங்க்கு இனிமை தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் என்ன அப்படின்னா, அது உடஞ்சி பிளட்டு மற்றும் டிஷ்யூவாக வெளியேறும். இதை தான் நாம் பீரியடு அப்படி இல்லைன்னா மென்சுரேஷன்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு ரூமுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னு நினச்சிப்போம். அப்போ கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம அந்த ரூமை ரெடி பண்ணுவோம்ல. அப்போ கெஸ்ட்டு வரலைன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணி மறுபடியும் அடுத்த சைக்கிளுக்கு ரூமை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி யூட்ரஸில் ஒவ்வொரு சைக்கிளும் ப்ரிப்பரேஷன் தான் நடக்கும். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ஏற்பட்டதுக்கப்புறம், அதாவது யூட்ரஸோட ரோல் இன்னும் முக்கியமானது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசேஷனுக்கு பிறகு உருவாகிற எம்ப்ரியோ யூட்ரஸோட இன்னர் லின்னிங்கில் இம்பேலண்ட்டாக ஆகுது. அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, ப்ரெக்னென்சி வளர வளர யூட்ரஸும் எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால தான் ப்ரெக்னென்சியோட ஆரம்பத்தில் சின்னதாக இருக்கும் யூட்ரஸ்ஸு. குழந்தை வளர வளர பெரியதாக அதுவே மாறிக்கிடும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யூட்ரஸ் ஹெல்த்தியாக இருக்குதுன்னா, ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ப்ரெக்னென்சி உறுதின்னு சொல்ல முடியாது. ஓவுலேஷன், ஃப்ளாப்பைன் டியூப், ஃபெலோபியன் டியூபு, ஸ்பெர்ம் ஹெல்த்து, ஹார்மோன்ஸு, எண்டோமெட்ரியம் அதுபோல் பல முக்கியமானது தான் ப்ரெக்னென்சிக்கு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பை வளரக்கூடிய பொதுவான பிரச்சனை. இப்போது முக்கியமான பகுதிக்கு வருவோம். கருப்பையில் பலவிதமான பிரச்சனைகள் வரலாம். எல்லா பிரச்சனைகளும் ஆபத்தானது அப்படின்னு நினைக்க வேணாம். சில காமனாக இருக்கக்கூடியது. முதல்ல ஃபைப்ராய்டு அப்படிங்கிறது யூட்ரஸோட மசில்ஸ் லேயரில் உருவாகக்கூடிய பொதுவான ஒரு கேன்சர் அல்லாமல் ஒரு க்ரோத்து. கேன்சர்னு சொல்ல முடியாது, அது ஒரு க்ரோத்து. சில பெண்களுக்கு ஃபைப்ராய்டு இருந்தாலும் எந்த சிம்டமும் இருக்காது. சிலருக்கு அதிகமாக அல்லது நீண்ட நேரம் பீரியட் வரும். பெல்விக் ப்ரெஷரு, அப்புறம் வயிற்றோட கீழ்ப்பகுதியில் டிஸ்கம்ஃபோர்ட்டாக இருக்கும். அடிக்கடி யூரின் போக வேண்டிய நிலையும் இருக்கும். அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, யூட்ரஸ் ஒரு ரூம் அப்படின்னா அந்த ரூமோட வாலில் ஒரு ஸ்மால் லம்ப்பு, அதாவது உருவான மாதிரி நினச்சிக்கலாம். அடுத்தது எண்டோமெட்ரியோசிஸ். யூட்ரஸோட இன்னர் லின்னிங்கில் ஒத்த டிஷ்யூ, அதாவது யூட்ரஸ்க்கு வெளியே வளரக்கூடிய நிலை தான் எண்டோமெட்ரியோசிஸ். இதனால் சிலருக்கு பீரியட் பெயின் அதிகமாக இருப்பது, பெல்வி பெயின்,
பீரியட் காலத்தில் டிஸ்கம்ஃபோர்ட்டு, சிலருக்கு ஃபெர்டிலிட்டி வந்து ரிலேட்டடாக டிஃபிகல்ட்டி வரலாம். இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கும். பீரியட் பெயின் எல்லாருக்கும் வரும். அதனால் அதிக பெயின் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுறக்கூடாது. பெயின் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா, தினசரி வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்னா மருத்துவர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் செல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து எண்டோமெட்ரிக் பாலிப், அதாவது யுட்ரஸோட இன்னர் லினிங்கில் சிறிய க்ரோத்தாக தான் இது இருக்கும். இதனால் வந்துட்டு சிலருக்கு வந்து இர்ரெகுலர் ப்ளீடிங், பீரியட் நடுவில் வந்து ஸ்பாட்டிங் அப்பப்போ இருக்கும், பீரியட் வந்து அதிகமாக வருவது, இந்த மாதிரி சிம்டம்ஸும் வரலாம். ஆனால் இது போன்ற ப்ளீடிங்க்கு வந்து பல காரணம் இருக்கும். அதனால் வந்து சிம்டம்ஸ் பார்த்ததும் எனக்கு பாலிப் தான் அப்படின்னு முடிவு செய்யக்கூடாது. அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று கண்டிஷன் வந்துட்டு அடினோமயோஸ். யுட்ரஸோட இன்னர் லினிங்கை வந்து ஒத்த டிஷ்யூவாக யுட்ரஸ் மசில்ஸ்க்கு வளரக்கூடியது தான் இந்த நிலை. இதனால் சிலருக்கு வந்து பெயின்ஃபுல் பீரியட்ஸாக இருக்கும், ஹெவி பீரியட்ஸாக இருக்கும், பெல்விக் பெயின் வரலாம். இதற்கு வந்து ப்ராப்பராக எக்ஸாமினேஷன் வந்து தேவை. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், கருப்பை சம்மந்தமாக கீழே இருக்கிற சிம்டம்ஸ் தொடர்ந்து இருந்தால் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், டாக்டரை பார்க்கணும். முதலாவது மிகவும் ஹெவி ப்ளீடிங்கு, ஒரு பீரியடில் வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாக ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா கவனிக்கணும் ஃபஸ்ட்டு. அதை ரெண்டாவது பீரியட் நீண்ட நாட்களில் வந்துட்டு உங்களுக்கு வழக்கமாக இல்லாத அளவுக்கு ப்ளீடிங் நீடித்தாலும் செக்கப் வந்து ரொம்பவே முக்கியம். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட் நடுவில் வந்து ப்ளீடிங் அல்லது ரெபெக்டட் ஸ்பாட்டிங் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து ஹார்மோனல் சேஞ்சு தான் ஃபஸ்ட்டு காரணம். நாலாவது பார்த்திங்கன்னா செவரி பெல்விக் பெயின். எல்லாருக்கும் பீரியட் பெயின் வரும் அப்படின்னு சொல்லி செவரி பெயின் வந்துட்டு இக்னோர் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா அஞ்சாவது பார்த்திங்கன்னா மெனோபாயூஸ். ஆனால் இது பிறகு வந்து வெக்னிலா ப்ளீடிங் இருந்தாலும், அடுத்து வெஜினல் ப்ளீடிங் இருந்தாலும் மருத்துவர்கிட்ட தெரிவிக்கணும். இன்னொரு விஷயம், வயிற்று வலி மட்டும் இருந்தாலே அது யுட்ரஸ் ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. பிளாடரு, இன்டெஸ்டன், ஓவரீஸு அந்த மாதிரி ஆர்கன்ஸில் இருந்தும் பெயின் வரலாம். அடுத்து டாக்டரை எப்போ பரிசோதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டாக்டர்கிட்ட போனால் என்ன டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு ரொம்ப பேருக்கு டவுட் இருக்கும். முதல்ல வந்துட்டு பீரியட் ஹிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் வந்து ப்ளீடிங் பேட்டர்ன்ஸு, தேர்டு பெயின், ஃபோர்த்து வந்து ப்ரெக்னென்சி பாசிபிலிட்டி, ஃபிஃப்த்து வந்துட்டு ப்ரீவியஸ்ஸி மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. இதை பற்றி தான் கேட்பாங்க. தேவைக்கேற்ப நம்மளோட தேவைக்கேற்ப வந்து பெல்விக்கு அல்ட்ராசவுண்டு அந்த மாதிரி இமேஜிங் டெஸ்ட்டும் செய்யலாம். சில சூழ்நிலைகளில் வந்துட்டு பிளட் டெஸ்ட் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனாக தேவைப்படலாம். அடுத்து வந்துட்டு என்ன டெஸ்ட்டு தேவை என்பதை வந்து சிம்டம்ஸ் மற்றும் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் தான் பார்த்து தான் டாக்டர் வந்து டிசைட் பண்ணுவார். அதனால் இன்டர்நெட்டில் பார்த்த எல்லா டெஸ்ட்டும் நம்ம போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக வந்து கருப்பை ஆரோக்கியமாக இருக்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, யுட்ரஸோட ஹெல்த்து மட்டும் தனியாக பார்க்க முடியாது, ஓவராலாக ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை கவனிக்கணும். அடுத்து பேலன்ஸ்டு டயட் எடுக்கணும். கீரைகள், காய்கறிகள், பழங்கள், புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸு போன்ற நியூட்ரியஸ் ஃபுட்ஸ்லாம் சேர்த்துக்கணும். ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லது. போதுமான தூக்கம் ரொம்ப முக்கியம். பீரியடை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம், கேலண்டர் அல்லது பீரியட் ட்ராக்கிங் ஆப்பு பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமாக டாக்டர் பரிந்துரைச்சதுக்கு அப்புறம் ஹார்மோனல் டேப்லெட்ஸு அல்லது ஹெர்பல் மெடிசனும் எடுத்துக்கலாம். நேச்சுரல் மெடிசன் அப்படின்னா சைடு எஃபெக்ட் இருக்காதுன்னு நினைக்கக்கூடாது. எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரியான மெடிக்கல் அட்வைஸும் முக்கியம். அப்புறம் ஒரு சிம்பிள் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒவ்வொரு மாதமும் பீரியட் வந்து 5 நாட்கள் வரும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் திடீர்னு 8 முதல் 10 நாட்கள் ப்ளீடிங் வர ஆரம்பிக்குது. அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், சரியாகிடும் தொடர்ந்து இக்னோர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பீரியட் பெயின் முன்னாடி மேனேஜபிளாக இருந்தால், அப்போது பெயின் காரணமாக காலேஜ், ஒர்க்கு, டெய்லி ஆக்டிவிட்டீஸு எதுவுமே செய்ய முடியலைன்னா அதை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. உடம்பு கொடுக்குற மாற்றங்களை வந்து நம்ம கவனித்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டாக்டர்கிட்ட போயிடணும். அதனால்
யுட்ரஸ் பற்றி நமக்கு வந்து பயப்படவோ கவலைப்படவோ அந்த மாதிரி அவசியம் இல்லை. யுட்ரஸ் வந்து ஒரு முக்கியமான ரீப்ரொடக்டிவ் ஆர்கான் தான். பீரியட் முதல் வந்து ப்ரெக்னென்சி வர பல முக்கியமான செயல்களில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு பாதுகாக்கு. ஃபைப்ராய்டு, எண்டோமெட்ரியோசிஸு, அடினோமயோசிஸு, பாலிப்ஸு போன்ற பல கண்டிஷன்ஸ்லாம் இதில் இருக்கும். அதில் வந்து சில காமனாகவும் ட்ராக்டபுளாகவும் இருக்கும். ஆனால் அப்நார்மல் ப்ளீடிங்கு, செவரி பெயினு, ரெப்பட்டட் ஸ்பாட்டிங்கு அப்படி இருக்கிற சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா இதை இக்னோர் பண்ணாமல் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிங்க. ஒரு சிம்டம்ஸ் வந்தாலும் பெரிய நோய் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் வந்துட்டு தொடர்ந்து வரும் சிம்டம்ஸை வந்து அலட்சியமும் நம்ம படுத்தக்கூடாது. உங்கள் உடலில் வந்து நடக்கிற மாற்றங்களை கவனிங்க. தேவையான நேரத்தில் வந்து மெடிக்கல் அட்வைஸும் எடுத்துக்கோங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்ற பெண்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.